ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி கோச்சி சினிமா. இந்த வீடியோவில் நடிகை தமன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரே ஒரு படங்கள் மட்டும் நடித்த படங்களை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை தமன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரே ஒரு படங்கள் நடித்த படங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. 2006 தன்னுடைய 17வது வயசில் கேடி அப்படிங்கிற படம் மூலமாக ரவிகிருஷ்ணா கூட ஒரே ஒரு முறை தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் பிரியங்கா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 2007 தன்னுடைய 18 வயசில் வியாபாரி அப்படிங்கிற படம் மூலமாக எஸ்.ஏ. சூர்யா கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் சாவித்திரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. மூணாவது படம் பார்த்திங்கன்னா 2007 தன்னுடைய 18 வயசில் கல்லூரி அப்படிங்கிற படத்தில் அகில் கூட நடிச்சிருக்கிறாங்க. இதில் சோபனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. நாலாவது படம் பார்த்திங்கன்னா 2009 தன்னுடைய 20வது வயசில் அயன் அப்படிங்கிற படத்தில் சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் யமுனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா 2009 தன்னுடைய 20வது வயசில் ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் யார் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க தெரியுமா? சித்தார்த் வேணுகோபால் அப்படிங்கிற ஆக்டர் கூட தான் ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் மதுமிதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆறாவது படத்தை பார்க்க போயிடலாம். ஆறாவது படம் பார்த்திங்கன்னா 2009 தன்னுடைய 20வது வயசில் கண்டேன் காதலை அப்படிங்கிற படத்தில் பரத் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. ஒரே ஒரு தாங்க. இதில் அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ஏழாவது படம் பார்த்திங்கன்னா 2010 தன்னுடைய 21வது வயசில் சுறா அப்படிங்கிற படத்தில் விஜய் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பூர்ணிமா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. எட்டாவது படம் 2010 தன்னுடைய 21வது வயசில் தில்லால் லங்கடி அப்படிங்கிற படம் மூலமாக ஜெயம் ரவி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் நிஷா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ஒன்பதாவது படம் பார்த்திங்கன்னா 2014 தன்னுடைய 25வது வயசில் வீரம் அப்படிங்கிற படத்தில் அஜித் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் கோப்பெரும் தேவி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பத்தாவது படம் பார்த்திங்கன்னா 2015 தன்னுடைய 26வது வயசில் வாசும் சரவணா ஒன்றா படித்தவங்க அப்படிங்கிற படத்தில் ஆர்யா கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. 11வது படம் பார்த்திங்கன்னா 2016 தன்னுடைய 27வது வயசில் தர்மதுரை அப்படிங்கிற படத்தில் விஜய் சேதுபதி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் சுவாஷினி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 12வது படம் 2017வது வருஷத்தில் தன்னுடைய 28வது வயசில் அன்பானவன் அசாராதவன் அடங்காதவன் அப்படிங்கிற படத்தில் சிம்பு கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் ரம்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 13வது படம் பார்த்திங்கன்னா 2018 தன்னுடைய 29வது வயசில் ஸ்கெட்ச் அப்படிங்கிற படத்தில் விக்ரம் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் அமுதவள்ளி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 14வது படம் பார்த்திங்கன்னா 2019வது வருஷத்தில் தன்னுடைய 30வது வயசில் கண்ணே கலைமானே அப்படிங்கிற படத்தில் உதயநிதி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. 15வது படம் பார்த்திங்கன்னா 2019வது வருஷத்தில் தன்னுடைய 30வது வயசில் பெட்டர்மார்க்ஸ் அப்படிங்கிற படத்தில் மீரா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 16வது படம் பார்த்திங்கன்னா 2024வது வருஷத்தில் தன்னுடைய 34வது வயசில் அரண்மனை 4 அப்படிங்கிற படத்தில் நம்ம சுந்தர்சி கூட சேர்ந்துருக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 16 படங்கள் தமிழில் ஒரு ஆக்டருக்கு ஒரே ஒரு படங்கள் மட்டும் நடிச்சிருக்காங்க நடிகை தமன்னா. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி கோச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.